எலக்ட்ரிக்கல் ஒயரிங்கில் என்சி அண்ட் என்ஓ அப்படின்னு சொல்கிறாங்களே அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோ பாருங்கள். பேசிக்காக ஒரு எலக்ட்ரிக்கலில் ஹவுஸ் ஒயரிங் பண்ணுறது இதெல்லாம் ஈஸி. சொல்லப்போனால் அதுக்கு அனுபவம் இருந்தால் போதும். பட் நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியலில் ஒரு ஃபால்ட் அட்டன் பண்ணுறீங்க, ஒரு ஸ்பின்னிங் மில்லாக இருக்கட்டும், அது எந்த மிஷினாக வேணால் இருக்கட்டும், கண்டிப்பாக நீங்கள் அதில் எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டாக இருக்கிற பேசிக் என்னென்னா என்சி அண்ட் என்ஓ அதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். என்சினா நார்மலி க்ளோஸ், என்ஓனா நார்மலி ஓப்பன். நார்மலி க்ளோஸ்க்கும் நார்மலி ஓப்பனுக்கும் என்ன வித்தியாசம், அது என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நார்மலி க்ளோஸ் அப்படிங்கிறது நார்மலாக அது க்ளோசிங் ஸ்டேஜில் இருக்கும். அதாவது நம்ம இதை வீட்டு ஒயரிங் கூட கம்பேர் பண்ணிக்கக்கூடாது. வீட்டு ஒயரிங்கில் நார்மலி ஒரு கேட்டுவல், ஒரு தண்ணி பைப் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு ப்ளம்பிங்கில் போகிறோம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணியிருந்தால் அதை தாண்டி வராது. ஆனால் எலக்ட்ரிக்கல் ஒயரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருள் க்ளோஸில் இருந்துச்சுன்னா அது வழியாக கரண்ட் போயிட்டே இருக்கும். அது எப்போ ஓப்பன் ஆகுதோ அது வரைக்கும் அந்த கரண்ட் போயிட்டே தான் இருக்கும். எப்போது ஒரு நார்மலி க்ளோஸ் பட்டன் ஓப்பன் ஆகும் அப்படின்னா அந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும் அது வழியாக கரண்ட் போயிட்டே தான் இருக்கும். ப்ரெஸ் பண்ணும்போது அது வழியாக போகக்கூடிய கரண்ட்டு ஆஃப் ஆகிடும். அதாவது கேட் வால் ஆனில் இருக்குது. ஆனில் இருக்கும்போது அது வழியாக தண்ணி போயிட்டே இருக்கும். ஆஃப் பண்ணாத வரைக்கும், ஆஃப் பண்ணிட்டோன்னா அது வழியாக போகக்கூடிய தண்ணி நின்றும். அது மாதிரி தான் என்சி பட்டனும். என்சி பட்டன் நார்மலாக அது வழியாக கரண்ட் போயிட்டே இருக்கும். அந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணி பிடிச்சோம் அப்படின்னா அது வழியாக போகிற கரண்ட் தடைப்படும். அது வழியாக கையை எடுத்துட்டோன்னா என்ன ஆகும்னு கேட்குறீங்களா? கையை எடுத்துட்டால் மறுபடியும் அது வழியாக கரண்ட் போகும். அதுக்காகத்தான் நம்ம கான்டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த வீடியோவில் நார்மலி க்ளோஸ் பற்றி மட்டும் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம நார்மலி ஓப்பன் என்ஓ அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.